ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். பாக்யம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஆதரவுடன் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வடிவமைத்து தந்திருக்கிறோம். இந்த பாக்யம் சேனல் உங்களுக்கு தெரியும், ஆன்மீக விஷயங்கள் நிறைய நம்ம இதில் பகிர்ந்துக்கிறோம். தமிழகத்தில் உள்ள முக்கியமான கோயில்கள் பற்றிய செய்திகள், வரலாறு, நிகழ்வுகள், உற்சவங்கள் அனைத்தையுமே பதிவு செய்து உங்களுக்காக வழங்கி வருகிறோம். இதில் ஒரு புதிய முயற்சியாக ஆலய ஆற்றுப்படை. ஆலயாற்றுப்படைன்னா என்னென்னா, ஆற்றுப்படைங்கிறது ஒரு அருமையான இலக்கியம். தமிழில் ஒரு அருமையான இலக்கிய வகைன்னு சொல்லலாம். சங்க இலக்கியத்தில் 10 பாட்டு, குறுந்தொகை அந்த மாதிரி வர்றதில் 10 பாட்டு நூல்களில் ஆற்றுப்படைங்கிறது ஒரு முக்கியமான இலக்கிய வகை. நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கலாம். திருமுருகாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, மலைபடு கடாம். அந்த மலைபடு கடாம் கூட கூத்தர் ஆற்றுப்படை என்று சொல்லப்படுகிறது. ஸோ இந்த ஆற்றுப்படைங்கிறது ஒரு இலக்கிய வகை. நார்மலாக இந்த ஆற்றுப்படையினா என்னென்னா, ஒரு புலவர், அந்த காலத்தில் நமக்கு தெரியும், புலவர்கள் தங்களுடைய கவிதையை, புலமையை வெளிக்காட்டும் விதமாக அந்த பாடல்கள் வேந்தர்கள் மத்தியில், வள்ளல்கள் மத்தியில் போய் பாடி அதை விளக்கம் கொடுக்கும்போது அவருக்கு பரிசு கொடுப்பாங்க. அதை தான் பாடல்கள் பாடி பரிசு பெறுதல். அது அந்த வள்ளலை பற்றி சிறப்பாக பாடுனதாக இருக்கலாம், மன்னர்களை பற்றி பாடக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் அது என்னன்னா, அதில் ஒரு இலக்கிய வகை எனும்போது அந்த காலகட்டத்தில் வாழ்க்கை எப்படி இருந்தது, அந்த சம்பந்தப்பட்ட அரசனுடைய குணநலன்கள் என்ன என்பது ஒரு வரலாற்று ஆவணமாகவே அதை நம்ம எடுத்துக்கலாம். திருமுருகாற்றுப்படையில் இருக்குது அந்த மாதிரி ஆற்றுப்படை. அப்போ என்ன செய்வார்னா, ஒரு புலவர் ஒரு மன்னரை போய் பார்த்து பாடி பல பரிசுகள், பொன்னும் பொருளும் வாங்கிட்டு வர்றார். அப்போ வழியில் இன்னொரு புலவரை பார்க்குறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த மாதிரி ஒரு மன்னனை போய் சந்தித்து தமிழ் பாடல்கள் பாடி அவர் எனக்கு நிறைய பொருட்கள்லாம் கொடுத்தார், நீங்களும் போங்க, அவரை பார்த்து நீங்களும் பரிசு பொருட்கள் பெற்று வாருங்கள் என்று ஆற்றுப்படுத்துது. அதாவது வழிகாட்டுதல்னு வைங்களேன், அதுதான் ஆற்றுப்படை. அப்போ ஆலய ஆற்றுப்படைன்னா நாங்கள் இந்த பாக்யம் டிவி சேனல் மூலமாக மிக முக்கியமான, பெரும் புகழ் வாய்ந்த, பெரிதும் அறிந்திடாத ஆனால் மிகவும் சிறப்பு வாய்ந்த கோவில்கள் பற்றிய விவரங்களை தர்றோம். அதை நாங்களே நேராக போய் பார்த்து அது என்ன மாதிரியான உணர்வுகளை அந்த ஆலயம் நமக்கு தருகிறது அப்படிங்கிறத இந்த நிகழ்வின் வாயிலாக நேயர்களாகி உங்களுக்கு கடத்தணும்னு நினச்சி தான் இந்த ஒரு ஆலயாற்றுப்படை, ஆலயாற்றுப்படை. இந்த நிகழ்ச்சியில் முதல்ல நம்ம இன்னைக்கு ஆவுடையார் கோயில், அதாவது அடங்காத கோவில் ஆவுடையார் கோவில்னு சொல்லுவாங்க. அது என்ன அடங்காத கோவில்னா, எந்த ஒரு இலக்கணத்துக்கும் அடங்காத அளவில் அவற்றையெல்லாம் விஞ்சி நிற்கக்கூடிய வகையிலே அமைந்த ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஆலயம் ஆவுடையார் கோயில். அந்த ஆவுடையார், அதுதான் அடங்காத கோயில் என்று சொல்வார்கள். அற்புதமான ஆலயம். அந்த ஆலயத்தை பற்றி எப்படி போகிறது, ஆலயத்தை பற்றிய குறிப்புகள் எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு எபிசோடில். நீங்கள் ஆவுடையார் கோயில் ஒரு பிரபலமான சிவபெருமான் இருக்கக்கூடிய ஆலயம். இது எங்கே இருக்குனாக்கா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆவுடையார் கோயில்னே அந்த ஊரின் பேருமே ஆவுடையார் கோயில் தான். இது எந்த வழியாக போகலாம்னா, புதுக்கோட்டையிலிருந்து பட்டுக்கோட்டை செல்கின்ற வழியில் 2 வழி இருக்கும். புதுக்கோட்டை ஆவணம் பட்டுக்கோட்டை போகலாம், புதுக்கோட்டை அறந்தாங்கி பட்டுக்கோட்டை போகலாம். இதில் ஆவணத்திலிருந்தும் ஆவுடையார் கோயில் போக முடியும், நீங்கள் அறந்தாங்கி போயிட்டும் ஆவுடையார் கோயில் போக முடியும், புதுக்கோட்டையிலேருந்து போகிறது. இதே மதுரையிலிருந்து போகணும்னா காரைக்குடி, அறந்தாங்கி, ஆவுடையார் கோயில். பட்டுக்கோட்டையிலையும் வரணும்னா பட்டுக்கோட்டை, ஆவணம், ஆவுடையார் கோயில்.
திருச்சியிலேருந்து வரணும்னா திருச்சி, புதுக்கோட்டை, அறந்தாங்கி, ஆவுடையார் கோயில். இது ஒரு வெல் கனெக்டடு. அதில் வந்து அந்த கோயிலில் உள்ளர நீங்கள் நுழைஞ்ச உடனே ஆவுடையார் கோயிலில் இறங்கி கோயிலுக்கு போகிறீங்க. போய் பார்த்த உடனே அந்த மேலே வந்து ஒரு உடும்பும் ஒரு குரங்கும் வந்து ஒரு சிற்பம் மாதிரி இருக்கும். அது உள்ளார நுழையும் போதே ஒரு அதிசயத்தக்க வகையிலே அமைஞ்சிருக்கும். அது என்னன்னாக்கா, குரங்கு மாதிரி மனதை ஆலயம் சென்று இறைவனை வணங்கும் போது குரங்கு மாதிரி மனத்தை அலைவாய விடாமல் உடும்பை போன்ற அந்த இறைவனை பற்றி கொள்ள வேண்டும் என்று காட்டுவதாக அந்த சிலைகளை வடித்திருக்கிறார்கள். அதை பார்த்து தான் நீங்கள் கோயிலுக்குள்ளே போக முடியும். அற்புதமான அந்த சிற்பங்கள். சரி, அதை பார்த்துட்டு உள்ளார நுழைஞ்சோம்னா ஒரு பெரிய மகா மண்டபம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சிலைகளுடைய இந்த ஆவுடையார் கோயில் சிலைகளுடைய அற்புதங்கள் வந்து மிக மிக சிறப்பானது. அது வந்து சொல்லிலே வடிக்காத கல்லிலே கலைவண்ணம் காவியம் என்று சொல்லலாம். அற்புதமான சிலை. அது அடுத்து தாண்டின உடனே கொடுங்கைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆவுடையார் கோயில் கொடுங்கை என்பது உலக புகழ் பெற்றது. இந்த கொடுங்கைன்னா என்னென்னா தாழ்வாரம். நம்ம வீடுகளில் மேலே தாழ்வாரம் இருக்குங்கள, அதுதான். அந்த தாழ்வாரத்தை இவங்க கல்லிலே வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இந்த இதெல்லாம் சொல்கிறோம், இரும்பு சொல்லலாம்னா கல்லிலேயே எல்லாத்தையும் வடிச்சிருக்கிறாங்க. அது ஒரு தாழ்வாரத்தை, அது ஜன்னல் போன்ற அமைப்பு, அந்த கொக்கியோட ரொம்ப அற்புதமான வேலைப்பாடு. நீங்கள் இந்த கேரளா டைப் வீடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேலே தாழ்வாரமே உட்டில் இருக்கும். அருமையான தேக்கு மரத்தில் அதில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த கொடுங்கைங்கிறது அந்த மாதிரி மரத்தில் செய்யப்பட்ட ஒர்க்கு கல்லிலே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம முறுக்கு கம்பின்னு நம்ம இன்றைக்கி சொல்கிறோம். அந்த முறுக்கு கம்பிகள்லாம் வரா மாதிரி அதில் கல்லுலேயே பண்ணி ஆணி அடித்து, பட்டத்தில் ஆணி அடிக்கிற மாதிரி ஆணியுமே கல்லுலேயே அடித்து, அது ஒரு அற்புதமான வேலைப்பாடாக இருக்கும். அது ஒரு நீல கொடுங்கை என்று சொல்வாங்க. அந்த தாழ்வாரம் இந்த சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு. அந்த காலத்தில் என்னன்னா, அந்த சிற்ப கலைஞர்கள் வந்து சில கோயில்கள், இந்த ஆவுடையார் கோயில் கொடுங்கை, அப்புறம் தாடிக்கொம்பு சிலைகள் கூட சொல்லுவாங்க, அப்புறம் திருவலஞ்சுழியில் பலகனி ஜன்னல், அந்த மாதிரி சில இது நீங்களாக தாரமங்கலம் ஒன்று சொல்லுவாங்க. இந்த சிலைகள் நீங்களாக மற்றது மாதிரி நான் பண்ணித்தரேன் தான் சிற்ப கலைஞர்கள் வந்து உறுதி கொடுப்பார்களாம். ஏன்னா இது மாதிரி பண்ண முடியாது அப்படின்ட்டு. அந்த கொடுங்கைங்கிறது அந்த தாழ்வாரம் இணைக்கப்பட்டிருக்கிற விதம், கல்லிலே எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுவே பெரிய அதிசயமான ஒரு விஷயம். அந்த இணைப்பே தெரியாத அளவுக்கு நீளமாக இருக்கும். அது ஒரு ஆவுடையார் கோயில் கொடுங்கை ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இந்த மாதிரியான சிற்ப வேலைப்பாடுகள் ரசிச்சுட்டு உள்ளார போனால் இந்த கோயிலே எப்படி இருக்கும்னா, மூலஸ்தானத்தில் சிவலிங்கம் இருக்காது. இது ரொம்ப விசேஷமாக சொல்கிறாங்க. அருவமாகவும் இருப்பார், அருரூபமாகவும் இருப்பார், உருவமாகவும் இருப்பார்ன்றது தான் இந்த ஆவுடையார் கோயிலுடைய தத்துவம். லிங்க வடிவில் மூலவர் இருக்க மாட்டார். இது ஒரு ஆவுடை என்று சொல்லத்தக்க ஒரு இது. அதுக்கு மேலே ஒரு படி மாதிரி ஒரு சதுர வடிவில் மேலே மூடியிருப்பாங்க. இதுதான் வந்து, அதாவது அருவமாக இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். மாணிக்க வாசகர் அந்த ஜோதியில் கலந்தது அந்த ஒரு தான். அருவமாக இருக்கிறார். அருரூபங்கிறது மாணிக்க வாசகருக்கு குருந்த மர நிழலில் தான் வந்து சிவபெருமான் காட்சி தந்து அருளாசி வழங்குகிறார் அப்படின்னு அது புராணம் சொல்லுது, வரலாறு சொல்லுது. அப்போ அந்த மாதிரியான குருந்த மரம் அது வந்து அருரூபமாக கருதப்படுகிறது. அப்புறம் உருவம்னு பார்த்தீங்கன்னா உற்சவர். அங்கே பெரிய அதிசயம் என்னன்னா, மாணிக்க வாசகர் தான் உற்சவர். அது தொண்டனுக்கு வந்து சிறப்பு செய்யக்கூடிய ஒரு தலம். அது உருவமாகவும், அதாவது அருவமாக அரூபமாக உருவமாக அமைந்த ஒரு அற்புதம். அதான் சொல்லுவாங்க, இது எந்த வகையிலையும் அது பார்த்தீங்கன்னா பலிபீடம் கிடையாது, நந்தி கிடையாது, கொடிமரம் கிடையாது. அதுதான் எந்த விதமான இலக்கண வரையறதுக்குள்ள அடங்காத ஒரு அற்புதமான கோயில்னா அது ஆவுடையார் கோயில் தான். அப்புறம் அந்த கொடுங்கையை தாண்டியுமே ஒவ்வொரு தூண்கள்லையுமே வேலைப்பாடுகள் இருக்கும். அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இதில் என்ன சரித்திரம், அது வரலாறு என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆவுடையார் கோயில் பற்றி மாணிக்க வாசகர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து ஆக்சுவலாக பாண்டிய மன்னர்கிட்ட வந்து அமைச்சராக இருக்கார். அப்போ பாண்டிய மன்னர் வந்து சோழ தேசத்தில் போய், சோழ நாட்டில் போய் குதிரையெல்லாம் வாங்கிட்டு வாங்க. அந்த காலத்தில் கடல் வணிகம், இது வரலாறு சம்மந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்குது. கடல் மூலமாக அரேபியத்திலிருந்து கடல் வழியாக
குதிரைகள் வந்து இறங்கியிருக்கணுன்றது வரலாறு. இது 2000 ஆண்டு பாரம்பரியம் இருக்குது. நீங்கள் நம்ம கீழடியிலேயே எடுக்கக்கூடிய சான்றுகள் பார்த்தீங்கன்னா அந்த கடல் வணிகத்தோடு தொடர்புடைய சான்றுகள் நிறைய கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக தொண்டி, நம்ம மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற தொண்டி என்பது மிக பிரபலமான துறைமுகமாக இருந்திருக்கு. அங்கேருந்து அரேபிய குதிரைகள் இறங்கி அதை வாங்கி விற்பனையெல்லாம் செஞ்சுருக்காங்க. அப்போ குதிரைப்படைக்காக மன்னர் என்ன பண்ணுறாரு, பாண்டிய மன்னர் வந்து மாணிக்கவாசகர் அமைச்சர்கிட்ட பணம் கொடுத்து போய் குதிரை வாங்கிட்டு வாங்கங்கிற. இப்போ இவர் குதிரையை எடுத்து வாங்க போகிற வழியில தான் அந்த ஆவுடையார் கோயிலுங்கிற அந்த இடத்துல வந்து சிவபெருமான் வந்து ஒரு முனிவர் மாதிரி, ஒரு மூத்தவர் மாதிரி உட்கார்ந்து ஒரு தவம் பண்ணிட்டு இருக்கிற இடத்த பார்க்குறாரு. அப்போ அவர் தான் இவருக்கு அருளாசி வழங்கினதுக்கப்புறம் இவர் குதிரை வாங்குறதை மறந்துட்டு அந்த பணத்தை வச்சு அந்த கோயில் கட்டியதாக சொல்லப்படுகிறது. அப்புறம் அந்த கோயில் கட்டி அவர் வந்து அமைச்சர் என்கிற அரசு பதவியை துறந்து அவர் அடியார் ஆகிடுறார். அது கோயில் கட்டிடுறார். அப்போ அந்த மன்னவன் வந்து கோபம் கொண்டு விடுவான் என்பதற்காகத்தான் அந்த நரியை பரியாக்குகிற, நரியெல்லாம் அழைச்சிட்டு வந்து சிவபெருமான் பரியாக்கி மன்னரிடம் ஒப்படைத்தார் என்கிற ஒரு பிரபலமான திருவிளையாடல் அது அமைந்த இடம் அந்த இடம். இப்போ நரியை பரியாக்கி இது என்ன பெரிய இன்னொரு அதிசயமான ஒரு அதை நீங்கள் பார்க்கலாம். ஆவுடையார் கோயிலில் சிவபெருமானே பரிமேல் அழகராக வந்திருப்பார். அதில் ஒரு அற்புதமான சிற்பம் இருக்குது. அந்த பஞ்சகல்யாணி குதிரை என்று சொல்வார்கள். அதாவது அந்த குதிரையினுடைய உடலில் 5 இடங்களில் வெள்ளை நிறம் இருக்குமா. அந்த முகம், அந்த கால், இந்த ஒரு 5 இடம் சொல்கிறாங்க. அதை பஞ்சகல்யாணி. அந்த வெள்ளை நிறம் பல்லில் கூட அந்த வெள்ளை நிறம் தெரியுது அந்த சிற்பத்தில். அவர் அந்த நரியை பரியாக்கி அந்த பரிமேல உட்காந்துட்டு பரிமேல அழகராக சிவபெருமானே வர்றார். அது ஒரு அற்புதமான சிற்பம் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா தவற விடக்கூடாத ஆவுடையார் கோயிலில் ரொம்ப அற்புதமான சிற்பங்கள் அது ஒன்று. அப்புறம் ஒரு வேட்டு வச்சு, ஒரு கூடையை தூக்கிட்டு ஒரு வேட்டு வச்சு நடந்து போகிற மாதிரியான ஒரு சிற்பம். அந்த தோல் கண்டார் தோளே கண்டார்னு நம்ம கம்பராமாயணத்தில் வரும். அது மாதிரி அந்த பெண்ணுடைய முகம் கண்டார், அந்த கூடையை கண்டார் கூடை கண்டார்னே வருமா. அது மாதிரி சொல்லுவாங்கங்கிற அளவுக்கு அற்புதமான மிக நேர்த்தியுடன் செய்யப்பட்ட சிற்பக்கலை கொண்ட ஒரு கோயில் ஆலயம் வந்து ஏற்கனவே சொன்னால் அருவமும் இல்லை உருவம் இல்லைன்னா அங்கே வந்து சிவபெருமான் வந்து நீங்கள் தீபாரண்யே நம்மகிட்ட கூட காமிக்க மாட்டாங்க. இது ஒரு அற்புதமான கோயில். இதை விட இன்னொரு இது என்னென்னா அம்பாள், யோகாம்பாளுங்கிற பேரில் இருக்காங்க. அம்பாளுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறு என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, தட்சன் யாகத்தில் அவங்க அப்பா தட்சனுடைய யாகத்தில் கலந்து அதனுடைய சிவபெருமானுடைய கோபத்துக்கு ஆளாகிறாங்க சக்தி. அப்போ அதை தணிப்பதற்காக தவம் இருக்கிறதாவும், அந்த தவம் வந்து உருவமற்ற முறையில் அருவமாக தவம் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தாயார் சன்னதியில் ஜன்னல் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் விக்கிரகம் இருக்காது. உள்ளார போய் பார்த்தீங்கன்னா பாதங்களை தான் நீங்கள் ஜன்னல் வழியாக வழிபட வேண்டும். ஒரு அற்புதமான யோகாம்பாள் சன்னதி. அவர் இறைவனுடைய பெயர் ஆத்மநாதர். அந்த ஆவுடை ஒன்று இருக்கும், அதுக்கு மேலே ஒரு சதுர வடிவில் ஒரு ஒரு பானை மாதிரி வச்சுருப்பாங்க. அதை வந்து ஆன்மமாகவும் அது வந்து உருவமாகவும் கருதப்படும். ஆத்மநாதர் சுவாமின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த யோகாம்பாள் அற்புதமான கருணை வடிவான அம்பாள், அது யோகாம்பாள். ஸோ இது எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆவுடையார் கோயில் இன்னொரு இது என்னென்னா, தொண்டனுக்கு தான் இங்கே சிறப்பு. ஏற்கனவே நம்ம சொன்னோம் இங்கே உற்சவர்னு தனியாக கிடையாது, மாணிக்க வாசகர் தான் உற்சவர். ஆக்சுவலாக உற்சவ காலங்களில் இறைவன் வெளியில் வர்றது, அவர் மாணிக்க வாசகர் இறைவனுடன் ஜோதியாக கலந்து விட்டார் என்றது தான் ஐதீகம், வரலாறு. அப்போ அவர் தான் வந்து அங்கே உற்சவர். சுவாமி உற்சவராக கிளம்பும்போது மாணிக்க வாசகர் தான் உற்சவர். திருவிழாக்கள் எல்லாமே அவருக்கு தான் நடக்குது என்பது ஒரு மிகப்பெரிய தொண்டனுக்கு. இன்னொரு நீங்கள் ஆவுடையார் கோயில் போனீங்கன்னா பார்க்க வேண்டியது என்னென்னா, அந்த வடமேற்கு திசையில் அந்த குருந்த மரம் ஒன்று இருக்குது. அதுக்கு கீழே ஒரு சின்ன மண்டபத்தில் சிவபெருமான் மனித உருவில் வந்து ஒரு முதியவராக வந்து மாணிக்க வாசகருக்கு அருளாசி வழங்குகின்றது சிற்பமாக இருக்குது. அற்புதமான சிற்பம். மாணிக்க வாசகர் அப்படியே தத்ரூபமாக அந்த காலத்தை வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அதை அவசியம் கவனிக்க வேண்டிய ஒரு சிலை, அந்த சிலை. ஸோ இது எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்து ஒரு திருப்தியாக நீங்கள் பார்க்கும்போது அந்த ஆவுடையார் கோயில் தரிசனங்கிறது ஒரு அருமையான ஒரு மனநிறைவு தரக்கூடிய ஒரு தரிசனம். ஒரு திருப்தியோட என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா விதமான பாவங்கள் தோஷங்கள் அனைத்தும் ஆவுடை அப்பனை பார்த்து விட்டு வந்தால் இதெல்லாம்
போயிடும் அப்படிங்கிறாங்க. அது ஒரு ஆத்ம பரிசோதனை, ஆத்ம பரிசுத்தம் செய்யக்கூடிய ஒரு ஆலயம் என்று சொல்கிறார்கள். நீங்கள் போய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா யூ கேன் ஃபீல் இட், அது நல்லாவே தெரியும். ஆனால் அனைவரும் ஒரு முறையேனும், அது திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமானது. ஸ்ரீ மகா சன்னிதானம் அவர்களுடைய மேற்பார்வையிலே அதனுடைய நிர்வாகம் நடைபெற்று வருகிறது. திருவிழாக்காலங்கள்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதில் நார்மலாகவே எப்போ வேணாலும் போகலாம். ஆவுடையார் கோயிலில் எனக்கு இன்னொரு மனநிறைவை தந்த ஒரு விஷயம் நான் பார்த்தது, திருவாசகம் அங்கே தான் முதலில் எழுதப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. மாணிக்க வாசகர் திருவாசகத்துக்கு ஒருகார், ஒரு வாசகத்துக்கும் ஒருகார்ங்கிறது நமக்கெல்லாம் தெரியும், அது ஒரு பழமொழி. அந்த திருவாசகமே உருவான இடம் அந்த ஆவுடையார் கோயில். 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக அந்த கையிலே பிரதிகள், எழுதப்பட்ட பிரதி அங்கே இருக்கு. அதை எடுத்து காமிச்சாங்க. அதை எடுத்து அதை கண்ணில் ஒத்திக்கிட்டப்போ, தொட்டு ஒத்தி கொள்ளும் போது ஒரு உணர்வு ஏற்பட்டது பாருங்க. அது வார்த்தையிலே சொல்ல முடியாது. திருவாசகத்தை நம்மளும் தொட்டு பார்த்து உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த ஒரு ஆலயத்தில் 1000 அந்த ஓலைச்சுவடிங்கிறது சின்னதாக காமிச்சாங்க. 1000 ஆண்டுகளுக்கு மேலே பண்ணது அப்படி ஆன ஒரு ஓலைச்சுவடி என்று சொல்கிறார்கள். அதில் எழுதியிருக்காங்க, திருவாசகத்தை எழுதியிருக்காங்க. அந்த ஓலைச்சுவடி இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பதும் ஒரு முக்கியமான விடயமாகும். ஒரு முறையேனும் ஆவுடை அப்பனை, ஆத்மநாதனை, யோகாம்பாளை சென்று தரிசித்து வரும்படி அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.